நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். மே 29 முதல் ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த வைகாசி 20ஆம் நாள் பௌர்ணமி வருகிறது. அன்றைக்கி காஞ்சி பெரியவருடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், காஞ்சி பெரியவாருடைய ஜெயந்தி. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் கடகத்தில் நீச்சமடைந்து இருக்கிறார். நீச்ச பங்கம் பெறவில்லை. இருந்த போதிலும் மற்ற கிரகங்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது. மேஷ ராசிக்கு ராசியில் குரு பகவான் ராகு பகவான் இருப்பது மாபெரும் சிறப்பு. 11ஆம் இடத்தில் சனி இருப்பது இன்னும் சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ராசியில் குரு இருப்பது 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்ப்பது என்பது குரு ஸ்தான பலமும் இருக்கிறது, பார்வை பலம் அதை விட சிறப்பாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக அமையும். அவங்க எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பாக படிக்க முடியும். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. குலதெய்வத்தின் அனுகிரகம் உண்டு. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட்டாளிகள் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது என்பது இன்னும் சிறப்பு. வெளிநாடு செல்லவிருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல தகவல் வரும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலர் உயர்கல்விக்காகவோ அல்லது உத்தியோகத்திற்காகவோ அல்லது சொந்த தொழிலுக்காகவோ எதற்கு சென்றாலும் அது கண்டிப்பாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அல்லது ஒரு சிலர் இது எதுக்கும் போலீங்க, நாங்கள் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வர போகிறோம் வெளிநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா சந்தோஷமாக போயிட்டு அதாவது ஆத்ம திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். எந்த ஒரு கிரகமும் 11ஆம் இடத்தில் இருந்தால் அது மாபெரும் சிறப்பு, அற்புதமான பலனை வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போ 10ஆம் இடத்து அதிபதி 11இல் இருந்தால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த சுபீட்சம் ஏற்பட போகிறது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வது போல சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கமோ பண்ணலாம், விஸ்தீர்ணம் பண்ணலாம், அல்லது புதுசாக இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். தொழிலில் இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலை பளு எதுவும் இருக்காது. அதே உங்களுக்கு சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக இருப்பீங்க. உதாரணமாக ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட், இப்படி பலவாறாக உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சனி பகவான் இருக்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. இரும்பு சார்ந்த துறை இல்லாத எந்த ஒரு சின்ன லேத் ஃபேக்ட்ரியோ ஒரு பெரிய கம்பெனியோ கிடையாது. அப்போது சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் தொழிலாளிகள் ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு தொழில் அமைஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரமாக அமையப்போகிறது. அது மட்டும் இல்லைங்க, நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு கூட ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். ராகு
குருவோடு இணைந்து சுபத்தன்மை பெறுவதால் செவ்வாயினுடைய வேலை அவர் எடுத்து செய்வார். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்க எல்லோருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் சம்பாத்தியம் ஏற்படும், சந்தோஷமும் புலப்படும். மற்றபடி 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல ஒரு நாள் தான் இருக்கார். 4ஆம் இடத்துல 6 நாட்கள் கடகத்தில் இருந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார். அப்போ அங்கிருந்து சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 2 10ஐ பார்க்கிறார் என்று சொன்னால் தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 5 சூரியன் 2இல் இருக்கிறார். 5 2இல் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுடைய பிள்ளைகள் உயர்கல்வி படித்து முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா அவங்க உங்களுக்கு சந்தோஷமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 11ஆம் இடத்து சனி பகவான் பொறுத்தவரையிலையும் அரசு உத்தியோகமோ தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்களோ, வேலை பார்க்குறவங்க ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பீங்க, சலுகைகள் கிடைக்கும், சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா, மேஷராசி அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. மேஷராசி அன்பர்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில், அதாவது உங்களுக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டம் நீங்கள் வெளிநாடு செல்வதற்கு தயாராகி விடுவீர்கள். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். செவ்வாய் நீச்சமடைகிறார், நீச்ச பங்கம் பெறவில்லை. ஆதலால் முருகப்பெருமானை வணங்குங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். இந்த மேஷ ராசிக்கு ஒரு 3 நாள் சந்திராஷ்டம நாள் வருதுங்க. 2, 3, 4 இந்த 3 நாளும் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் அமைதி, திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். வேலை தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு பிரகாசமான ஒரு வாரமாக அமையப்போகிறது. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மேன்மையான ஒரு வாரம். ரிஷப ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் அதிகபட்சமாக 6 நாள் கடகத்தில் இருக்கிறார். ஒரே ஒரு நாள் மிதுனத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மற்றபடி முயற்சி ஸ்தானத்தில் இருப்பது என்பது சிறப்பு. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. எப்போவுமே 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுக்கு தேவையான கம்ப்யூட்டர், லேப்டாப் வாங்கி தருவீர்கள். ஒரு சிலர் பெண்களுக்கு தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், மற்றபடி ஆடை ஆபரணங்கள் வாங்கி தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது. உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி புதன் 12இல் 3 நாள் இருக்கிறார். இருந்தாலும் ராசியில் 4 நாட்கள் இருக்கிறார். ஆதலால் 2 ராசியில் இருப்பது என்பது சிறப்பு. நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் நீச்சம் அடைகிறார். நீச்ச பங்கம் பெறவில்லை, குரு பார்வை இல்லை. அதனால் 7 நீச்சம் அடைந்தால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கணவன் அல்லது மனைவிக்கு
குடும்ப பார்த்திங்கன்னா தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படும். அல்லது அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள், அதாவது இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி நீச்சம் பட்டால் செலவினங்கள் ஏற்படும். மருத்துவ செலவு, அவங்களால சில இடர்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் கூட வரலாம். மற்றபடி உங்களுக்கு பார்க்கும் பொழுது சிம்மம் 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறது என்று சொன்னால் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், புரோக்கரேஜ் செய்யக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். நீங்களும் சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு வரும். வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அது 2 வீலராக இருக்கலாம், 4 வீலராக கூட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு 2க்கும் 5க்கும் உடையவன் 3 நாள் 12ஆம் இடத்திலும் இருப்பதால் பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் முதல் 3 நாள் பாதிக்கப்படலாம். அல்லது அவங்க படிக்கிற இடத்துல இடர்பாடுகள், பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றபடி அடுத்த 4 நாள் பார்த்திங்கன்னா ராசியில் இருப்பதால் எந்த குறையும் இல்லை. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் மிக சிறப்பாகவே இருக்கும். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம். உங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம், செலவினங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு கடல் சுமை அதிகமாகி விழி பிதுங்க வைத்து விடும். மறைமுக எதிரிகளால் அவங்களால சில டார்ச்சர், சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டை பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் நல்ல பண வரவு, பொருள் வரவு, யோக பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமையப்போகிறது. உங்களுக்கு 9, 10க்குடைய சனி பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சில பேர் டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பீங்க. அது நிரந்தரமாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். வேலைக்கும் போகலை, தொழிலும் பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு குதிர்பாடாகும். ஒன்று வேலையாவது கிடைக்கும், இல்லை தொழிலாவது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி 12ஆம் இடத்தில் ராகு குரு இருப்பது என்பது இந்த ராசிக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள், அதாவது உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் வெளிநாடு போகணும்னு இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு அமைப்பு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். குரு 12இல் இருப்பதால் செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது. மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். மற்றபடி ரிஷப ராசிக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பதால், முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். 7க்குடையவன் நீச்சம் அடைவதால் செவ்வாய் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் சிறப்போடும் அமையும். மிதுன ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம் உள்ளடக்கியது. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் புதன் 3 நாள் 11ஆம் இடம் மேஷத்தில், 12ஆம் இடம் ரிஷபத்தில் 4 நாட்களும்,
அமர்ந்திருக்கிறார், சஞ்சாரம் செய்கிறார். முதல் 3 நாள் ரொம்ப அமக்கலமாக இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருந்தால் எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. 11ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அளப்பரிய பலனை தரும். ராசிநாதனே 3 நாள் இருக்காருன்னா சூப்பரான ஒரு பலனை எதிர்பார்ப்பீங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு குருவும் ராகுவும் 12ஆம் இடத்தில், அதாவது 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு ராகு பகவான் அளப்பரிய பலனை தருவார். இது வரைக்கும் அவர் அசுப ராகு, அதாவது இருந்தார், கெடுதலும் செஞ்சார், நன்மையும் செஞ்சார். இப்போ குருவோடு சேர்ந்ததால் சுப ராகுவாக மாறிட்டார். அதனால் சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, வெளிநாடு போய் சம்பாதிப்பீங்க, வெளிநாட்டில் போய் உயர்கல்விக்காக போவீங்க. எதுக்கு சென்றாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் உங்கள் ராகு பகவான் நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி குருவும் 11ல் இருக்கிறது. நீங்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் ஓராண்டு காலம் இங்கே இருப்பார். அதனால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஓராண்டும் தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. அதனால் நீங்கள் தொழிலை நம்பி கடன் வாங்கி தொழிலில் போட்டு தொழிலை முனைப்போடு செயல்படுங்க, விஸ்தீர்ணம் பண்ணுங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தொழிலை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் தொழில் ரொம்ப நல்லா சிறப்பாக செல்லும். அதே நேரத்தில் அரசு உத்தியோகமோ தனியார் துறையிலையோ வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு வேலைவாய்ப்பு அந்தந்த துறையிலேயே கிடைக்கும். எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையில். மற்றபடி உங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சலுகைகளை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 2ஆம் இடத்தில் உங்களுக்கு யார் இருக்கிறாருன்னா 5 சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதால மிகச்சிறப்பு. குலதெய்வத்தின் அனுகிரகம் உண்டு. பிள்ளைகளுடைய உயர்கல்வி முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருந்தால் அவங்களா சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களால பொருளாதார மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும். எப்பவுமே 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அப்போ 6 நாள் ராசியில் 1 நாள் இருக்கார், மீதி 6 நாள் கடகத்தில் இருக்கார். அப்போ மொத்தத்தில் இந்த லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு தாராளமாக செல்லலாம். இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு. மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்த அதிபதி, ராசி அதிபதி புதன் தான். அவர் 11ஆம் இடத்திலையும் 12ஆம் இடத்திலையும் இருப்பது மிக சிறப்பு தான். மற்றபடி அசையா சொத்துக்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. வண்டி வாகனங்கள் சவாரி கிடைச்சி அதை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் நல்ல சம்பாத்தியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது குலதெய்வத்தின் அனுகிரகம் உண்டு. ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் உண்டு. பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்கன்னு செவ்வாய் 4ஆம் பார்வை 5ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போது பூர்வீகத்தில் போய் அங்கே வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு கட்டுறது, மனை வாங்கிறது, இல்லை ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க, சந்தோஷமாக செய்வீங்க. மற்றபடி 7ஆம் இடத்தை அதிபதி குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடும். ரொம்ப சிறப்பாக அமையும். பேச்சுவார்த்தை சட்டுப்பட்டு முடித்து கல்யாணத்துக்கான அமைப்பு ஏற்படும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். வேலை பார்க்குற இடம், அக்கம் பக்கம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும். இது நாள் வரைக்கும் அஷ்டமத்து சனி இருந்தது. எல்லோரும் உங்களை ஒரு தினசாக பார்த்தாங்க, எதிர்ப்பாக இருந்தாங்க. ஆனால் இப்போது குரு பார்க்கிறார், அஷ்டமத்து சனி விலகிடுச்சு. அப்போது 7ஆம் இடத்தை குரு பார்த்தால் என்ன நடக்கும் அப்படின்னா எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறது. 9ஆம் இடத்தில் சனி இருக்கிறது. இது
குல குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். வெளிநாடு செல்ல விருப்பம் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள், நன்மையே பயக்கும். மற்றபடி இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். கடக ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி, 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. அப்போது பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சம் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் 3க்கும் 12க்கும் உடையவர். உங்களுக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் இருக்கிறார். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். உங்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். தாய் வழி சொந்தங்களால் ஆதரவு கண்டிப்பாக உண்டுங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். 2 வீலரோ 4 வீலரோ கூட புதுசாக வாங்கிறதுக்கான ஒரு யோக பாக்கியங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி சுகஸ்தானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ருணரோக சத்ரு ஸ்தானம். கடன் சுமை இருப்பவர்களுக்கு கடன் படிப்படியாக குறையும். கடனே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் புதுசாக கடன் வாங்கலாம். சுப செலவுக்கு வச்சுக்கிங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்தை குரு பார்த்தால் நீங்கள் வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அமையும் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். மற்றபடி இந்த ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 5க்குடைய செவ்வாய் ராசியில் நீச்சம் அடைஞ்சு இருக்கிறார். நீச்ச பங்கம் பெறவில்லை. அப்போது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. மற்றபடி பிள்ளைகளுக்கு கூட ஏதாவது இடர்பாடுகளோ இன்னல்களோ ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றபடி நீங்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். தலைக்கு வரது தலைப்பாயிட போகும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு எதிர்ப்பாக விளங்குவார்கள். நீங்களும் அவங்கள அனுசரித்து போக வேண்டிய சூழல் இருக்கிறது. 9ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ல் குரு இருந்தால் ரொம்ப சிறப்பு. அந்தரம் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற ஒன்றுன்னா குரு தனித்து தான் 10ல் இருக்கக்கூடாது. ஆனால் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால ராகுவுக்கும் சுபத்தன்மை ஏற்படுகிறது. உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை ராகு செய்வதால் பூமி இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த வாரம் நல்லது நடக்கும். சலுகைகள் கிடைக்கும். சந்தோஷமாக செயலாற்றுவீர்கள். புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் தொழில் துவங்கலாம். ஏன்னா கடக ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு தனித்து இல்லை, ராகுவோடு இந்த வருஷம் இருப்பார். அப்படின்றதால நீங்கள் தொழில், இந்த கடகராசி அன்பர்களுக்கு தொழில் சிறப்பாக விளங்கினா தானே 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ நல்ல பண வருவாய், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். தொழில் துவங்க நினைப்பவர்கள் தொழில் துவங்கலாம்.
புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையிலேயே உங்களுக்கு வேலைவாய்ப்பு சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பாருங்கள், புதன் அங்கே இருக்கிறார், 10ல் இருக்கிறார், 11ல் இருக்கிறார். புதன் வந்து பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்க புதனுடைய ஆதிக்கம் இருந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப அமக்கலமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் 11ஆம் இடத்தில் 4 நாள், அதாவது இந்த சூரியன் இந்த வாரம் முழுவதும் இருக்கிறார். புதன் தான் 4 நாள் இருக்கார். இப்போ சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. சூரியன் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது, அப்போது வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும். அதாவது ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஆசிரியர் பெருமக்கள், இவங்களாம் நல்லா பேசுவாங்க, நல்லா ஷைன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடக ராசிக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். சிம்ம ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சிம்ம ராசியை குரு பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. இது ஒன்றே போதுங்க. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போ 10ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறார்னு சொன்னால் உங்களுடைய சிந்தனை செயல்கள் அனைத்தும் செய்கிற உத்தியோகத்தை பற்றியோ அல்லது செய்கின்ற தொழிலை பற்றியோ தான் இருக்கும். அப்போ அதில் இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது அமையப் போகிறது. ஏற்கனவே சிம்ம ராசி அன்பர்கள் எதிலும் முதன்மையானவர்கள். இப்போது ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் சிறந்து விளங்கும், ரொம்ப முன்னணியில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபார்வேர்டாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். போட்டிகள் இருந்தால் அந்த போட்டிகளில் கூட நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு 2-11 கூடிய புதன் 9-10 இடங்களில் இருப்பதால் 9ஆம் இடத்துல 3 நாள், 10ஆம் இடத்துல 4 நாள் இருக்கிறார். ராசிநாதன் சூரியனோடு இருக்கிறார். அப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. அப்போ கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், மாணவர்கள், கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இளைய சகோதர பாவத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க மிக சிறப்பாக வேலை பார்ப்பாங்க. வெளிநாடு போக நினைக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். ஏற்கனவே வேலை பார்த்துருக்கிறவங்க இன்னும் நல்லா சிறப்பாக வேலை பார்த்து சம்பாத்தியத்தை பெற முடியும், சந்தோஷத்தை பெற முடியும். மற்றபடி 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். 4ஆம் இடம் சுகஸ்தானமாக இருப்பதால் நீங்கள் வந்து வீட்டுக்கு மெயின்டெயின் செலவு கூடும். எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் செய்யுங்க. தாழ்பால் போயிடுச்சு, டோர் போயிடுச்சுன்னா அதை மட்டும் மாற்றுங்க. மற்றபடி ஒயர் மாற்றணும், ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும்னு எல்லாம் ஃப்ளோரிங் போடணும் அப்படின்னு எல்லாத்தையும் இறங்கிட்டிங்கன்னு சொன்னால் பேட்ச் ஒர்க் பண்ணணும்னு செலவு ரெட்டிப்பாகும். விழி பிதுங்க வைத்துவிடும். உங்களுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகி கட்சியில் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு சென்று செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுங்க. அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. மற்றபடி 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பெறுவீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய பிள்ளைகள் உயர்கல்வி, உள்நாடோ வெளிநாடோ உயர்கல்விக்காக அவங்க எந்த கோர்ஸில் சேர விரும்புகிறாங்களோ அந்த கோர்ஸில் நீங்கள் சேர்த்து விடுவீங்க. அந்த அளவுக்கு அவங்களும் சந்தோஷமாக படிப்பாங்க. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 7ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கிறதால உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது மனைவி
உங்களுக்கு அவங்க பேசுகிறது சரியாக இருக்கும். அவங்க பேசுவதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஈகோ பார்க்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி ரொம்ப சிறப்பாகவே அமையும். இந்த ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு இருக்கிறார், ராகுவோடு இணைஞ்சிருக்கிறார். அப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு 100% வெற்றி பெறும். தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்கும். பூர்வீக சொத்து இது வரைக்கும் பிரிச்சுக்கலன்னு சொன்னால் இப்போ தாராளமாக பிரிச்சுக்கலாம். அதுக்கு உண்டான காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஒரு சிலர் வெளிநாடு போகலைன்னா கூட அந்த கோயில் குளம் ஆன்மீகம்னு கூட வெளிநாடு சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மற்றபடி ஆன்மீக ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள். ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தனியார் துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சலுகைகள் கிடைக்கும். 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சினிமா நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், தொலைக்காட்சி உள்பட இவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். 10 குடையவன் 11 இருந்தால் அப்போ தொழில் மூலமாக, உத்தியோகத்தின் மூலமாக சம்பாத்தியம் பெறப்போகிறீர்கள் என்பது தானே உண்மை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப அமக்கலமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? ராசிநாதன் புத பகவான் 8ஆம் இடத்தில் 3 நாளும் 9ஆம் இடத்தில் 4 நாளும் சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கிறார். இது அற்புதமான ஒரு நிலை. புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள் பாருங்கள், அதிகபட்சமாக 4 நாள் ரிஷபத்தில் சூரியனோடு இணைஞ்சிருக்கிறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போ 10 குடையவன் 9ல் இருக்கிறார். அப்போ கடைசி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போ இந்த தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது நல்ல ஒரு வளர்ச்சியை பெறும், சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அதிகபட்சமாக 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ 11ஆம் இடத்தில் இருக்கிறார்னு சொன்னால் 9 நல்ல இடம், 11 நல்ல இடம். அப்போது யோக பாக்கியங்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை. ஈஸிலி டு கெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே தானாக வரும். நீங்கள் முயற்சி பண்ணாலும் வரும், முயற்சி பண்ணலனாலும் உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். மற்றபடி 2ஆம் இடம் என்று குரு பார்வையில் இருக்கிறது. குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்கிறார். அப்போ முயற்சிகள் வெற்றியாகும், ஆனால் காலதாமதம் எடுக்கும். இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், வண்டி வாகனங்களால் ஆதாயம், சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்கெல்லாம் மிக பிரமாதமாக படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு காலகட்டமாக விளங்குகிறது. மற்றபடி நீங்கள் சொத்து பத்தில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கு எதை எடுத்தாலும் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு பெரிய
வெற்றி வாய்ப்பை வழங்கி, ஏன்னா 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறான்னு சொன்னால் எந்த ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பிள்ளைகள் இருக்காங்க, படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க பந்தயம் போட்டி, அதாவது அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமு, அதாவது யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம், நீட் எக்ஸாம், எதில் கலந்துக்கிட்டாலும் இவங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. போட்டி பந்தயம்னு வந்தால் இவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸ்போர்ட்ஸுன்னு எடுத்துக்கிட்டால் கூட ஸ்போர்ட்ஸில் இவங்க இது நாள் வரைக்கும் இல்லாத சாதனையை இப்போது இந்த கன்னிராசி அன்பர்கள் பண்ணுவாங்க. அப்படி 6ஆம் இடத்து சனி பகவான் உங்களை விபரீத ராஜயோகத்தை கொண்டு போய் பெரிய லெவலில் கொண்டு சேர்ப்பார். 7ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெறுவீர்கள். அதாவது அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அதில் ஒரு சம்பாத்தியம், சந்தோஷம். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 8ஆம் இடமாக இருந்தாலும் ராகு குரு இணைந்து இருப்பதால் வெளிநாடு அந்நிய பொருளாதாரம் ஒரு சிலருக்கு வீடு தேடி வரும். அதே நேரத்தில் நீங்கள் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. மற்றபடி உங்களுக்கு சூரியன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சிலருக்கு தந்தையால் பிரச்சனைகள், தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம், இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், இல்லை உங்கள் தந்தைக்கு சமூகத்தில் பெயர் புகழ் கெடலாம். மற்றபடி உங்களுக்கு சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு நாள் இருக்கார், மீதி 6 நாள் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போ 9 கூடையவன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறதால யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு பொக்கிஷமான ஒரு நிலை. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கும் அன்பர்களாகட்டும், அரசியல் பிரமுகர்களாகட்டும், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களாகட்டும், எல்லாமே இந்த வாரம் சிறப்பாக அமையும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. மொத்தத்தில் இந்த கன்னி ராசிக்கு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. ஒரு மேன்மையான ஒரு வாரமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். துலா ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? காலபுருஷனுக்கு 7வது ராசி துலா ராசியை குரு பகவான் பார்க்கிறார். துலா ராசிக்கு திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும், நினைத்த காரியம் சக்ஸஸ் ஆகும், தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பணம் பல வகையில் உங்கள் பையை நிரப்பும், பேங்க் பேலன்ஸ் உயரும், செல்வாக்கு அதிகமாகும். ஆனாலும் கூட 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்க வேண்டாம். குடும்பத்தில் சண்டை சச்சரவு சரளமாக வரும், அனாவசியமாக வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. கணவன் மனைவி அப்படின்னும் பொழுது 7ஆம் இடம் குரு இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கருத்து வேறுபாடு, மோதல் எதுவும் வராது, ஒத்துமையாக இருப்பாங்க. ஆனால் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சரி, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்களால் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடும். எச்சரிக்கையாக பேசுங்கள். நீங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, வெளிவட்டார பழக்கங்களையும் நீங்கள் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. மற்றபடி 3ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அவரால் ஆதரவு உண்டு. வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும்
ஒரு வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 4இல் சனி இருந்து பிரச்சனைகளை சந்தித்தீர்கள். இப்பொழுது 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி. இப்போ பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தோடு சென்று வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார், ராகு இருக்கிறார். அப்போ வெளிநாடு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக போக முடியும். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். கணவன் மனைவி ஒற்றுமை, வாழ்க்கை துணையால் ஆதரவு மட்டுமல்ல, அவங்களால் பண வரவு பொருள் வரவு கூட இருக்கும். மற்றபடி நண்பர்களால் ஆதரவு, தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது. 8ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். அவர் 11 என்றாலும் கூட உங்களுக்கு தந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரலாம். சமூகத்தில் அவருக்கு தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்படலாம். சமூகத்தில் பேரு புகழ் குறையக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறதுங்க. மற்றபடி உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறது. எங்கே அப்படின்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதால உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய தொழிலை பற்றியும் வேலையை பற்றியும் இருக்கிறதால கண்டிப்பாக தொழிலில் முனைப்போடு வேலை பார்ப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் மிக சிறப்பாக வேலை பார்ப்பீங்க. நிச்சயமாக சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு லாபம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. மூத்த சகோதரத்தால் ஆதரவு கிடைக்கப் போகிறது. 2வது திருமணம், அதாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அருமையான காலகட்டம். 12ஆம் இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 புதன் உங்களுக்கு 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை. சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் இந்த துலா ராசிக்கு நல்ல பொருளாதார மேன்மை இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். முதல் திருமணமாகட்டும் கண்டிப்பாக முடியும். 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்லதே நடக்கும். நண்பர்களால் அனுகூலம். கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் இந்த துலா ராசிக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? விருச்சிக ராசிக்கு பொறுத்தவரையிலும் அந்த ராசிநாதன் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் அடைந்திருக்கிறார். நீச்ச பங்கம் பெறவில்லை. அப்போ அதாவது பவர்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இதையும் தாண்டி உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி, அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ராசிநாதன் நீச்சமடைஞ்சால் கன்ஃபியூஸ்டு நிலை, அதாவது எதையும் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழலில் இருப்பீங்க. குழப்பமான சூழலில் இருப்பீர்கள் என்று சொல்லலாம். ஏற்கனவே நீங்கள் சடனாக செயல்படக்கூடியவர்கள். இப்போ செவ்வாய் நீச்சம் அடைஞ்சதால் கொஞ்சம் செய்யலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஸ்லோ ப்ராசஸ் பண்ணுவீங்க. அதோடு மட்டுமில்லை, இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். இந்த ராசியை பார்த்தா இன்னும் மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க. டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். ஏன்னா 4ஆம் இடம் வண்டி வாகனங்கள், அசையா சொத்துக்கள் இதெல்லாம் செலவு வைக்கும். திடீர்னு கடை உங்களுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அங்கே திடீர்னு ஒயரு பஸ்ட் ஆகிடுச்சு, ஒயரை மாற்றணும் டோட்டலாக அப்படின்வாங்க. இப்படி ஏதாவது ஒரு செலவு கொண்டாந்து விடும் பல்காக. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபமான ஒரு நிலை அப்படின்னு சொன்னாலே இந்த குரு உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் 6இல் குரு ஊரில் பகை என்று சொன்னாலும் கூட
10ஆம் இடத்தை குரு பார்த்து தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது. அதனால் 2ஆம் இடத்தை குரு பார்த்ததால் குடும்பத்தில் நிம்மதி, நல்ல பண வரவு, பொருள் வரவு இருக்க போகிறது. இந்த 6ஆம் இடத்துல குரு அப்படின்னு சொன்னாலே எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள், செல்ல நினைக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் தாராளமாக போகலாம். இந்த குருவும் ராகுவும் உங்களை கண்டிப்பாக வெளிநாடு அனுப்பியே வைப்பாங்க. ஆனால் உங்கள் ஜனன கால அதாவது ஜாதகத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருந்தால் தான் நீங்கள் வெளிநாடு போக முடியும். மற்றபடி உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறார் 6ஆம் இடத்துல இருக்கும் ராகு பகவான். 10க்குடைய சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போ ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருப்பது சிறப்பு தான் என்றாலும் கூட 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அங்கே போய் சூரியன் இருந்தால் கணவன் நம்ம மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு விட்டு தான் போகணும், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உங்களை 9ஆம் இடம் சுக்கிரன் இருக்கார். 7க்குடைய சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது உங்களுக்கு சுக்கிரன் கலத்திரத்துக்கும் அதிபதி, கலைக்கும் அதிபதியாக இருக்கிறார். அப்போது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. இது வரைக்கும் நான் சீரியலில் நடிச்சிட்டு இருந்தேன், இப்போ எதுவும் வாய்ப்பு இல்லை, சினிமாவில் நான் டெக்னீஷியனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, டைரக்டராக இருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருப்பீங்க. இப்போது பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சிறப்பான ஒரு காலகட்டம், ரொம்ப யோகமாக கிடைக்கும். யாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவங்க கை நழுவி உங்கள் கைக்கு வரும். அது பெரிய பாக்கிய நிலை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த ஆண்டு முழுவதும் குரு அங்கே தான் இருப்பார். 10ஆம் இடத்தை பார்க்குறதால தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, என்ன சலுகைகள், மேலதிகாரிகளுடைய ஆதரவு, அரவணைப்பு, சக ஊழியர்களுடைய நிலை எல்லாமே அரவணைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் தொழில் துவங்கலாம். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களும் வேலைக்கு முயற்சி பண்ணலாம். தொழில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகி நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் நல்லா போகும், உத்தியோகம் நல்லா போகணும். 10ஆம் இடத்தை தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை ஏற்படுவதால் குடும்ப மேன்மை ஏற்படுகிறது, பொருளாதார மேன்மை ஏற்படுகிறது. 2ஆம் இடம் சிறப்பாகிறது. 12ஆம் இடத்தில் கேது இருந்து குரு பார்வையில் இருப்பது என்பது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அசுப செலவும் ஒரு சிலருக்கு வரும். இருந்த போதிலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குருவினுடைய சஞ்சார நிலை 10ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த வாரம் மிக நன்றாகவே கிரகங்கள் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சிறப்பாக இருக்குமா? எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. ராசிநாதன் 5ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. 3ஆம் இடத்துல சனி பகவான் அமக்கலமான ஒரு நிலை. குரு பார்வை பாருங்கள், உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. மிக மிக சிறப்பு. குரு பார்வை கோடி நன்மை. சனி பகவான் பொறுத்தவரையிலையும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி இமாலய வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார். இது நாள் வரைக்கும் எவ்வளவோ சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து வந்த சனி பகவான் இனி அவர் எல்லாமே பாசிட்டிவாகவே செய்வார். 4ஆம் இடத்த அதிபதி குரு 5ல் போய் உட்காந்து ராசியை பார்க்குறார். திருமண வயதில் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும்.
அதே நேரத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும். உங்களுடைய பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. அவங்க உள்நாடாகட்டும் வெளிநாடு போய் கூட படிப்பாங்க. ரொம்ப சிறப்பாக அவங்க என்ன கோர்ஸில் ஜாயின் பண்ணணுமோ அந்த கோர்ஸில் சேர்ந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலர் பூர்வீகத்தில் சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. மிகச் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். 7ஆம் இடத்து அதிபதி புதன் 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் இருப்பதால் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதரவு, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உங்களுக்கு சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் 6க்குடையவன் 8ல் இருக்கிறார். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக அமக்கலமான ஒரு வாரமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடம் சிறப்பான இடம். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம். உங்களுடைய தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலர் வெளிநாடு போகணும், உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் இந்த காலகட்டம் ஏற்புடையதான காலகட்டம். கண்டிப்பாக போவீங்க, அதற்கான அம்சம் இருக்கிறது. அப்படி ஒரு சிலர் வெளிநாடு போகலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஆன்மீக பயணமாக இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், ஆன்மீக தரிசனம், உங்களுக்கு தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், அன்னதானங்கள் செய்வீர்கள். இப்படி சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஆன்மீகத்திற்காக. பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள், சந்தோஷத்தை பெறப்போகிறீர்கள். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக கைகூடும். நீண்ட நாள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் தனுசு ராசி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்களுக்கு நல்ல தகவல், சந்தோஷமான மங்களகரமான தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது. திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வங்கி கையிருப்பு உயரும். மற்றபடி 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பிஸியாக இருப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளும் ஏற்படும், அசுப செலவுகளும் ஏற்படும். ஏன்னா சனி 12ஆம் இடத்தை பார்க்குறது அசுப செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சுப செலவும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. ராசியை குரு பார்க்கிறார். கௌரவமான ஒரு நிலை, நல்ல பணவரவு, பொருள் வரும். 11ஆம் இடத்தை பார்க்குறார். பொருளாதாரத்தில் அளவு கடந்த சுபீட்சம். 9ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போது பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எது கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும். ராகு பொறுத்தவரையிலையும் 5ஆம் இடத்தில் இருக்கிறான்னு சொன்னால் செவ்வாயினுடைய வேலையை செய்வார். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். அயல்நாட்டு பொருளாதாரம் வீடு தேடி வரணும்னு ஒரு சிலருக்கு விதி இருந்தால் கண்டிப்பாக இப்போ அதற்கான ஒரு சாத்திய கூறுகள் இருக்கிறது. மற்றபடி சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். 5க்குடையவன் நீச்சம் அடைந்தாலும் 5ஆம் இடத்தில் குரு இருப்பது மாபெரும் சிறப்பு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. திருப்திகரமான ஒரு வாரம், மேன்மையான ஒரு வாரமாக இந்த தனுர் ராசிக்கு விளங்கப் போகிறது. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி.
கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த அதிபதி 11ஆம் இடத்தில், அதாவது தன்னுடைய வீட்டுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இது நாள் வரைக்கும் மகர ராசிக்கு ஜென்ம சனி இருந்தது. இப்பொழுது உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி, குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார், வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சங்கள் ஏற்பட்ட போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அதனால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். இது நாள் வரைக்கும் வண்டி வாகனங்கள் செலவு வச்சது, தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டது, அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்பட்டது. ஆனால் இனி 4ஆம் இடம் சுபீட்சமாகிறது. மாத்ருஸ்தானம் குரு அமர்ந்ததால் மிக சுபீட்சமாகிவிட்டது. தாய்க்கு தேக ஆரோக்கியம் சிறப்பு. தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அமக்கலமான ஒரு வாரமாக இது அமையப்போகிறது. சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் இவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் ரொம்ப அமக்கலமான ஒரு வாரம். ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சு நல்ல ஒரு காசு பணம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. வண்டி வாகனங்களால் கூட ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார் சுக்கிரன். அப்போ 5 குடையவன் 7 இருக்கிறதால மகர ராசி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இளைஞர்களுக்கு காதல் வயப்பட்டு அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான முயற்சிகளை கையாள்வார்கள். அது கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது, 8ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம், அதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள். அதாவது வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு வரும், ஏற்பாடாக வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் இப்போ அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு சந்தோஷம். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரும். அதுக்கான காலகட்டம் ஒரு சிலருக்கு அமைகிறது. வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக அமைந்து எழுந்து நடமாட துவங்குவார்கள் என்று சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்க கோடி புண்ணியங்க. இந்த மகர ராசிக்கு 7.5 சனி போயிட்டு இருந்தாலும் பாருங்கள், இப்போ தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறதால தொழில் சிறந்து விளங்கும். நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்ல விருத்தியாகும். இல்லை தொழிலை இன்னும் விஸ்தீர்ணம் பண்ணுங்கள், எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள். இல்லை தொழிலை இது வேண்டாம் வேறு தொழிலை மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு மாற்றி அமைங்க. இல்லை இந்த தொழில் நல்லா தான் போயிட்டுருக்கு, இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். அப்பேற்பட்ட ஒரு காலம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறது. 7.5 சனி இருந்த போதிலும் தொழில் சிறந்து விளங்கும், சம்பாத்தியம் ரொம்ப மிக சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மேன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டம். இது நாள் வரைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் இது வரைக்கும் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியர்கள் நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு வருத்தத்தோடு வேலை பார்த்துருந்தவங்களுக்கு இப்போது நிர்வாகத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கிற அளவுக்கு நேரம் ரொம்ப திருப்திகரமான ஒரு நேரமாக மாறிவிட்டது. இன்டர்வியூ ஏதாவது வந்ததுன்னு சொன்னால் வேலைக்கு எந்த துறையில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையில் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்களும் தொழில் துவங்கலாம். ஏன்னா ஓராண்டு காலம் இனி குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பார். தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்குது, உத்தியோகஸ்தானமும் சிறப்பாக இருக்குது. மற்றபடி 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால்
எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்குல்ல. ஆனாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும். 11th ஹவர்லையாவது கைகூடி வரும் அப்படின்னு ஒரு நிலைமை. 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் இந்த மகர ராசிக்கு இந்த வாரம் ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கும்ப ராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் ஆட்சி பீடத்தில் மூலத்திரிகோணம் ஆட்சி பீடத்தில் தான் இருக்கார். 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு வருத்தத்தில் இருக்கிறீங்க. ராசிநாதன் ராசியில் இருந்தால் பல நிலைகளிலும் உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய அமைப்பு 7.5 சனி இருந்த போதிலும். இது நாள் வரைக்கும் 12 சனி இருந்தது. இப்போ ஜென்ம சனியாக ஆயிடுச்சு. 2ஆம் இடத்துல இருந்து வந்த குருவும் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் உங்களுக்கு இருக்கிறது எனக்கு தெரிகிறது. சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்கள் கும்பராசிக்கு அவர் கெடுக்க மாட்டார். நீங்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள். உழைப்பு தான் உங்களுக்கு மூல மந்திரமாக இருக்கிறதால நீங்கள் அடுத்து உங்கள் பிஸ்னஸ் இதில் இறங்க மாட்டீங்க. அதனால் எந்த பிரச்சனையும் எந்த தொல்லைகளும் சனி பகவான் தரமாட்டார். 2ஆம் இடத்துல இருந்து வந்த குரு 3க்கு போயிட்டாருன்னு வருத்தம் இருந்தாலும் அவர் பார்வை 11ஆம் இடத்தில் பதிகிறது. 11ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னால் அப்போ பொருளாதாரத்தில் ஒரு அளவு கடந்த சுபீட்சத்தை அவர் கண்டிப்பாக பார்வை பலத்தின் மூலம் உங்களுக்கு தர இருக்கிறார். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் நல்ல ஒரு அபிவிருத்தியாகி சம்பாத்தியம் ஒரு இமாலய வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அமைப்பு. இது நாள் வரைக்கும் பார்க்காத காசு பணத்தை இப்போ பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே 2ல் குரு இருந்து காசு பணம் பார்த்தீங்க, நிறைய பார்த்தீங்க. இப்போ 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். தொட்டது தொலங்க போகிறது, தொடாதது கூட தொலங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. உங்களை பொறுத்தவரையிலையும் கம்யூனிகேஷன் பாவத்தில் ராகு இருந்தார். உங்கள் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வந்தது. இப்போ குரு அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. இளைய சகோதரர் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அவர் வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவர் வர, எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு அமக்கலமான ஒரு வாரம். சந்தோஷமாக செயலாற்றி சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். எடுக்கின்ற முயற்சி ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். நல்ல வருமானம் சம்பாத்தியம் இருந்த போதிலும் தாய் வழி சொந்தங்களால் உங்களுக்கு பகை உணர்ச்சி ஏற்படும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு மருத்துவமனை செலவுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு சுக்கிரன் ஆதிக்கம் அது 6ஆம் இடத்துக்கு போயிட்டதால வருமானம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் பாதியில் நின்று போய் செலவு வைக்கும். பழுது பார்க்கக்கூடிய செலவு மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கலைத்துறையில் சுக்கிரன் கலைக்கு அதிபதியாக இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சுகமாக இருக்கிறோம், நல்லா வேலை பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு வேலையில் ஒரு அலைக்கழிப்பு இருக்கும், தடுமாற்றங்கள் இருக்கும். உங்கள்கிட்ட இருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி இந்த 5ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் இருப்பதால் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும். கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள் மிக தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. நல்ல சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய ஒரு நிலை. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார்.
திருமண வயதில் இருக்கும் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்கள் பிரிந்து சென்ற நண்பர்கள் மறுபடியும் வந்து உங்கள்கிட்ட அரவணைப்பாங்க. தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். தொழிலும் மிக சிறந்து விளங்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், அக்கம் பக்கம், எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். சந்தோஷமாக இருப்பீர்கள். 9ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. கேது இருக்கிறார். ஆன்மீக பயணமாக வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். சந்தோஷமாக இருப்பீங்க. அதே நேரத்தில் வெளிநாடு போகணும்னு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உயர்கல்விக்காகட்டும், இல்லை உத்தியோகத்துக்காக ஆகட்டும், இல்லை தொழிலுக்காக ஆகட்டும், நீங்கள் கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக போவீங்க. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகத்தான் அமையப்போகிறது. சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தியாகும். பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள். 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் நீங்கள் உத்தியோகம் பார்த்தாலும் சரி, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மேனாமெனிக்கியாக வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். ஆனாலும் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு லாப மிகுதி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு, அதாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணம் நடக்க காத்திருந்தவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல தகவல் வரும். சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. இந்த கும்பராசிக்கு 3 நாள் சந்திராசிரம நாள் வருதுங்க. 29, 30, 31. இந்த 3 நாளும் எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமக்கலமான ஒரு வாரம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இது நாள் வரைக்கும் மீனத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது மேஷத்தில் இருக்கிறார். இந்த வார கிரகங்கள் மீன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? மீன ராசிக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. இந்த 7.5 சனிக்கு நீங்கள் 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு செகண்ட் ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்டு எப்போவுமே ஒஸ்ட்டான ரவுண்டாக தான் இருக்கும். செகண்ட் ரவுண்டு பெஸ்ட்டான ரவுண்டு. பெஸ்ட்டு ரவுண்டுன்னு சொன்னால் போராடி 11th ஹவரில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஃபினான்ஷியலி ஜெயிக்க போகிறீங்க, நினச்சதை சாதிக்க முடியும், ஆனால் போராடி வெற்றி பெற முடியும். அதுதான் செகண்ட் ரவுண்டு. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இது நாள் வரைக்கும் 2ல் ராகு மட்டும் இருந்தார். அப்போது ஏகப்பட்ட பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை சச்சரவு, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கு, வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்துச்சு. ஏன் தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ 2ஆம் இடத்துல குரு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சொல்லுக்கு அப்படி ஒரு மரியாதை, சொல்லுக்கும் செயலுக்கும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் பொறுத்தவரையிலையும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் அமர்ந்திருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய காலகட்டம். நண்பர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். 3ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போ எடுக்கின்ற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. மற்றபடி 6ஆம் இடம் ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்போது கடன் சுமை இருப்பவர்களுக்கு கடன் கட்டுக்குள் இருக்கும். இல்லை கடன் அடைஞ்சு போச்சுன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும்.
எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். மறைமுக எதிரிகள் இருப்பாங்க சில இடத்துல, அவங்களால தொல்லைகள் ஏற்படும். தேக ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. அதனால் தேக ஆரோக்கியத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கிறதால தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 8ஆம் இடம் குரு பார்வை. 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நிலை. உங்கள் ஜனனகால தசாபுத்தி நல்லா சிறப்பாக இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த 7 சனி ஒன்றும் பண்ணாது. சூப்பராக உங்களுக்கு கை கொடுக்கும். நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த மீன ராசி அன்பர்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். மற்றபடி உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் செவ்வாயினுடைய வேலை செய்வார். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக அமையும். பாருங்கள், 2ஆம் இடம் குரு இருக்கிறார். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு, நல்ல பண வருவாய், பொருள் வருவாய் சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் அங்கே தான் இருப்பார் குரு. அப்போ தொழில் சிறந்து விளங்க போகிறது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்கிற மாதிரி நீங்கள் தொழிலை இப்போது விரிவாக்கம் பண்ணலாம், இல்லை தொழிலை மாற்றி அமைக்கலாம், இல்லை நான் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொன்னால் ஓப்பன் பண்ணலாம். அப்படி தொழிலை நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும். புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்களும் தொழில் துவங்கலாம். அதே போல் உங்களுக்கு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் நீங்கள் எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி இந்த மீனராசி அன்பர்கள் சொற்பொழிவாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அதாவது வாக்கினை கொண்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகும். உற்சாகமான ஒரு வாரம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாக. ரொம்ப அற்புதமாக இருக்குது. 6ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதால ஆரோக்கிய ஸ்தானம் ரொம்ப அமக்கலமாக இருக்குது. மற்றபடி இந்த மீன ராசிக்கு 31/1/2 ஆகிய 3 நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் மீனராசிக்கு அமக்கலமான ஒரு வாரம். 2ஆம் இடத்து அதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாய். அதனால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.